மாமா என்ன பண்ற? முன்ன பின்ன சமையல் செஞ்சிருந்தா தானே தெரியும். எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைங்க, அதனால 2 நாளா எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. பெரிய ஆச்சரியம். கண்டுபிடி, தேடி கண்டுபிடி. ரோஸ் கலர் டப்பா மாமா. அவன் சாப்பாடு அங்கே சாப்பிட்ற தட்டத்தை கழுவி வைக்கிறான். இன்னைக்கு பாருங்க, எனக்காக எங்கள் மாமா வந்து காய் என்ன காயின்னு தெரியுங்க, இது பீக்கிங்காய் வணக்குறாங்க. பீர்க்கங்காய். நேற்று வந்துங்க தக்காளி பழம் வறுத்து கொடுத்தாங்க. இந்த பயவுல வந்து எனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும்தாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுது, இல்லைன்னா கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குதுங்க. இன்னைக்கு பாருங்க, நேற்று நான் கேட்காமையே காலையில் டீ வச்சுட்டு வந்து கொடுத்தாச்சு, சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டாச்சு. மித்த நேரம் அதுவும் சொல்லிட்டே கொண்டு இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால நீ தண்ணி குடிக்க கூடாது. எது கெடுதலோ அதை தான் செய்யணும். தண்ணி குடிக்கணும் பவி நிறையா. ஓ உண்மையாலுமே சமைக்கிறாங்க. நசுக்குதா நசுக்குதா அப்படின்னா விடணும் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளேயே ஆமா ஆமா தேங்காய் போட்ட இந்த 2 நாளா இந்த 2 நாளா ஒரே கூத்துங்க. வெந்துருச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, நல்லா இருக்குது மாமா. ஏலா சமைக்க தெரியல நல்லா தானே சமைக்கிற, உடனே நானே தான் செய்ய சொல்லிடுறேன்னு சமைக்கவே தெரியாதுன்னு புடவிட்டேன். நானும் நம்ம வீட்டுக்காரருக்கு சமைக்கவே தெரியலையாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படி நல்லா சமைக்கிறேன். நேற்று தக்காளி பழம் வாங்கி கொடுத்துருந்தாங்க, சூப்பரா இருந்தது. நேற்று சமைச்சதும் நல்லா இருந்தது. மற்ற நேரம் பேசுனா திமிர் பேசுவாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு காட்டிக்கு அப்படியே பாவசமா இருக்குது. இல்லைன்னா என்ன திமிர் பேசும் தெரியுங்களா? வெந்துருச்சு. இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்தங்க பீர்க்கங்காய் பொரியல். நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு வந்து எங்கள் அத்தான் சமையல். பாருங்க, என்னோட சமையல் கட்ட ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்னைக்கு எப்பவுமே நான் தான் நின்றுட்டு இருப்பேன், இன்னைக்கு அவங்க நிற்கிறாங்க 2 பேரும். இங்க வந்து வாரடி கையில இல்லைன்னா எப்படி விழுவுதுங்க, எப்படி உதிரி உதிரியா கொதிக்குதானோ. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கையிலே வச்சா போதுமா? போதுமான்னு போட்டா கரண்டியில போட்டு பழகுங்களே. அட கரண்டியில் போடல, சுத்திட்டே இருக்கு. அவன் முழிக்கிற மொழி பாரு, இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போறானோ அப்படிங்கிறாரு. தம்பி வந்துங்க டேஸ்ட் பார்க்க போறான் இன்னைக்கு. ஆமாங்க, பார்த்தீங்களா புகை வருதுங்க. எப்படி சொல்லுங்க, என்னால நம்பவே முடியல நீ சமைக்கிறங்கிறத. நம்ம அடிமை வந்திருக்கேன். இந்த அடிமை சேரை இழுத்து போட்டு மெதுவா உட்காந்து சீக்கிரம் சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு ஒரே குசி. உப்பு கரெக்டாக எப்படி இருக்குடி? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? செம்மையா இருக்குதாவா? நீங்க செஃப் ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அவ்வளோதான். இனிமேல் செய்ய மாட்டாரு. நான் வச்சுக்கா, எனக்கு தெரியாத நேத்தே சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான். தேங்க் யூ. எனக்காக சமையல் செய்ததற்கு நன்றி. நன்றிகள் பல. இருங்க, நான் போய் டெஸ்ட் பண்றேன். ஏடா அண்ணா வரைக்கும் யோசிக்கணும் மாதிரியே. சோறு அதிகமா சொல்லி விட்டா. அங்க தம்பி. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யார் வீட்ல ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நேத்தும் இன்னைக்கு தாங்க சமைச்சாங்க, உடனே ஒரு பிட்ட போட்டுறலாம். நீ கமெண்ட் பண்ணுங்க, யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ரெசிபி இது கேக்குறாங்க கேட்டுக்கலாம்ல. ஓ ஓ
பசங்க நல்லா சமைப்பாங்களா உண்மையாலுமே. மூக்கு எரியுது எனக்கு. இந்த உனக்கு எரியுது. உனக்கு எரியுது. கம்மன் இல்ல. உனக்கு பைங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.